உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திமுகவை சேர்ந்தவங்க பொதுவா ஜாதியை ஒழிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கலாநிதி அப்படிங்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஆந்திராவுல போய் என்ன பண்ணாரு, தொல்லியல் துறையில சமஸ்கிருதம் கட்டாயம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை வாய்ப்பு குறித்து போட்டிருந்தாங்க. அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, திராவிடர் கழகமா, திமுகவா, அது மாதிரி திராவிடர் கழகத்தை சேர்ந்த சுபவீர பாண்டியன் அவர்களா, சமூக நீதி காவலர் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவரா பில்டப் கொடுப்பாங்க. உடனே என்னடா இவங்க எல்லாம் ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்றாங்களா, இப்ப தமிழ்நாட்டுல உண்மையிலே ஜாதியை ஒழிச்சு தமிழர்கள் எல்லாத்தையுமே சமப்படுத்திடுவாங்களா அப்படின்னு நினைச்சோம்னா அதை தமிழர்களை போல ஏமாளிகள் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்க ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணுங்கிறது எப்படின்னா, தமிழை ஒழிக்கணும், தமிழ் மொழியே கிடையாது, திராவிட மொழி தமிழ்நாட்டில் திராவிட மொழி தான் இருக்கு. ஆனா கேரளாவில் திராவிட மொழி இருக்காது, அங்க கேரளாவில் மலையாளம் இருக்கும். அது மாதிரி கர்நாடகாவில் கன்னட மொழி இருக்கும், அங்க திராவிட மொழி அப்படிங்கிறது இருக்காது. அது மாதிரி ஆந்திராவுக்கு போனோம்னா தெலுங்கு மொழி இருக்கும், அங்க திராவிட மொழி இருக்காது. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும்தான் இழிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல மட்டும்தான் புதுசா திராவிட மொழி அப்படின்னு புதுசா இந்த திராவிட முன்னேற்றங்களை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புல கூட என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா, தொல்லியல் துறையில சமஸ்கிருதம் அப்படிங்கிறது கட்டாய படிப்பா படிச்சிருக்கணும், அவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்க தொல்லியல் துறையில தமிழர்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த குடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகத்துல இருக்க உலக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே தமிழ் தான் உலகில் தோன்றிய முதல் மொழி, அந்த மொழியில இருந்துதான் எல்லா மொழிகளுமே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில என்ன நடக்குது அப்படின்னா, திராவிட மொழி தாங்க, திராவிட மொழியில உள்ள ஒரு மொழி தான் தமிழ் மொழி அப்படின்றாங்க. அப்ப தமிழர்களையும் தமிழ் மொழியையும் எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க இந்த தெலுங்கர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த திமுக சேர்ந்தவங்களாம் சொல்லுவாங்க, பாத்தீங்களா தெலுங்கர்னு சொல்றான், தமிழர்னு சொல்றான், தமிழர் தெலுங்கர்னு சொல்லி பிரிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய உருட்டுவாங்க. அதை நான் சொல்லலை, என்னுடைய தாய்மொழி தமிழ், நான் தமிழ பேசுறேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள் இருக்காங்கன்னா, பல்வேறு தமிழ் சமூகங்கள் இருக்கு. எல்லாருமே தாய்மொழி தமிழ் அப்படிங்கிற உணர்வோட தமிழர்கள் அப்படின்னு சொல்லி இணையும் போது சாதி அப்படிங்கிறது இல்லாம போயிடும். இதுல உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, அதுக்கடுத்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு இல்லாம எல்லோருமே தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோட எல்லாருமே மாறி வந்துட்டா எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னா அங்க எல்லாமே இல்லாம போயிடும், ஜாதியும் இல்லாம போயிடும், மதமும் இல்லாம போயிடும். தமிழர் அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா. ஆனா அந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய நாமெல்லாம் திராவிடர்கள், ஆந்திராவில் இருக்கவங்க திராவிடர்கள் கிடையாது, அங்க இருக்கவங்க தெலுங்கர்கள். அது மாதிரி கர்நாடகாவில் இருக்கவங்க அங்க திராவிடர்கள் கிடையாது, அவர்கள் கன்னடர்கள். அது மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் திராவிடர்கள் கிடையாது, அங்க இருக்கவங்க மலையாளிகள். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடர்களா இருக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டுல வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆற்காடு வீராசாமி அவரோட மகனா இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் அதை நிரூபிச்சிருக்காங்க. எப்படின்னா, தமிழ்நாட்டுல நாங்க திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே நேரம் ஆந்திராவில் போய் தெலுங்குல சரளமா பேசுறாரு. அது எப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுகவும் பிஜேபியும் எதிரெதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி காட்டிட்டு அங்க போய் தெலுங்கு தேசம் கட்சி, அவங்க பாஜகவோட கூட்டணியில இருக்க கட்சி, அவங்க எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியுமே ஒன்னா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாரும் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி அங்க கம்மாவர் அப்படிங்கிற சமூகம் சார்ந்த ஒரு சாதி சார்ந்த ஒரு மாநாடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிகழ்ச்சியில போய் இவர் தெலுங்குல சரளமா பேசுறாரு. தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு இருக்காரு, அவர் தெலுங்குக்காரு. அது மாதிரி தமிழ்நாட்டுல ஸ்டாலின் காரு இருக்காரு. இப்படி நிறைய காருக்கள் இருக்காங்க. அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறாங்க, இங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தெலுங்கை அந்த தெலுங்கு சாதியை பெருமைப்படுத்துற விதமா அவர் போய் எங்க போய் பேசுறாரு அப்படின்னா, ஆந்திராவில் போய் பேசுறாரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் புரிஞ்சுக்கிடணும், இங்க இருக்கக்கூடிய திராவிடர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஜாதிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் குறிக்கோளா வச்சிருக்காங்க. அதனாலதான் நீ உயர்ந்த ஜாதிடா, நீ தாழ்ந்த சாதிடா, ஒடுக்கப்பட்டவர், தலித் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயுமே தலித் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது கிடையாது, தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது கிடையாது. எல்லோருமே தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மாதிரி சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை சொல்லுவாங்க.
நாம் தமிழர் கட்சியில வந்து சிறுபான்மையினர் அப்படிங்கிற வார்த்தையை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. பெரும்பான்மையினர், நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோட இருக்கணும், எல்லோரும் தமிழர்கள் அப்படிங்கிறதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இதுல இருந்தே மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் யார் வந்து தமிழர்களை பிரித்தாள்றாங்க. இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இவர்கள் வந்து தெலுங்கர்களாவே இருக்கலாம் தமிழ்நாட்டுல, ஆனா இவர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கும்போது அப்பப்போ வந்து இவங்க வந்து வெளிப்பட்டு போகும். எப்படின்னா ஐயா KK.SSR அவர்கள், அதுபோல வந்து KN நேரு அவர்கள்லாம் போய் ஒரு ரெட்டியார் சங்க மாநாட்டுல போய் பேசுறாங்க. நான்லாம் தெலுங்குல தான் பேசுவேன், நீங்க வந்து இந்த மாதிரி என்கிட்ட வேலை கேட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நான் ரெட்டியாரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, உடனே நான் வந்து வேலை போட்டு கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்லி ஐயா KK.SSR பேசுறாரு. தமிழ்நாட்டுல வந்து ரெட்டியார் சங்க சமுதாய மாநாட்டில் போய் பேசுறாரு. இந்த திராவிடர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து சாதியை வந்து ஒழிக்க மாட்டாங்க, சாதியை வந்து வளர்ப்பாங்க. இவன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. வளர்த்து அந்த சாதியையும் மதத்தையும் வச்சு வாக்குகளா வந்து அறுவடை பண்ணுவாங்களே தவிர்த்து இவங்க வந்து சாதியையும் மதத்தையும் ஒழிக்க மாட்டாங்க. எப்பயுமே நீங்க எல்லாமே திராவிடர்கள் அப்படிம்பாங்க. ஆதி தமிழர்களை ஆதி திராவிடர்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆதி தெலுங்கர்களை ஆதி தமிழர்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அதான் இவங்க பண்ற பித்தலாட்டம் அப்படிங்கிறது. அது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, அதாவது கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசியல்ல இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டினை இவர்கள் வந்து அனுபவிச்சுக்குவாங்க. அப்படி இல்லாமலாம் இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துல எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காங்க. அது மாதிரி ஸ்டாலின் அவருடைய மகனா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சராகவும் இருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. அது மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அது மாதிரி வந்து அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க பலரும் வந்து அரசியல்ல வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா, வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தமிழ்நாட்டில் வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர்களாகவும் இவங்க வந்து கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. இதுல வந்து தமிழர்களுக்கு அங்கங்க வந்து கிள்ளி கிள்ளி போடுவாங்க, பிச்சு பிச்சு தூக்கி போடுவாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமானவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அது போல அரசியல்ல வந்து அதிகாரத்துல வந்து இருக்கணும், தமிழர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா சமூக நீதி காவலர் சமூக நீதி காவலர் நாங்களாம் சமூக நீதி பேசுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத கட்டாயம் எடுக்கணும். அப்பதான் அந்தந்த சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க இங்க இருப்பாங்க. அது மாதிரி வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் இங்க வந்து இருப்பாங்க. அது மாதிரி மலையாளிகள் இங்க வந்து இருப்பாங்க. அப்ப இங்க தமிழர்களும் இருக்கும்போது இவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காம இருக்கும்போது அவருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். இப்ப தமிழர்கள் வந்து எந்தெந்த தமிழ் சாதி எவ்வளவு இருக்கிறாங்க, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, கன்னடர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, மலையாளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுத்தால் மட்டும்தான் இங்க வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல்ல வந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க.